திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்து. இறப்பவர்க்கு ஈய வைத்தால் ஈபவர்க்கு அருளும் வைத்தார். இமையோர் நாயகனே இறைவா என் இடத்துணையே. காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. மண்ணுகத் தில்லை வளர்க நம்பக்தர்கள் வஞ்சகர் போயகல. கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வார். நன்றே நினைமின் நமனில்லை பின்னைக்காம் எம்பெருமான் பேர். வையகம் நெய்டுக மா மழை மண்ணுக மெய்விரும்பிய அன்பர் விளங்குக. சைவ நன்னெறித்தாம் தழைத்து ஓங்குக. தெய்வ வெண்திருநீரு சிறக்கவே. தெய்வ வெண்திருநீரு சிறக்கவே. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள். பெண்ணை வினையை பிடித்து பிசைவார்கள். சென்னியில் வைத்த சிவனருளாலே. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையே என் விதியின்மையால். தழங்கு அரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்கொள்ளாய். அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. திருவாசகத்தில் அடைக்கலப்பத்தில் நம்ம மாணிக்க வாசகர் இந்த பாடலில், அதாவது இந்த பாடல் நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம உணவு உண்பதற்கு முன்பு இந்த பாடல் பாடினா ரொம்ப நல்லது. சும்மா ஒரு 4 வரி தான், ஒரு முறைக்கு ஒரு 4 முறை, இல்லை ஒவ்வொருத்தருக்கு 8 முறை, இல்லை 16 முறை பார்த்து பார்த்து படித்தோமா நமக்கு மனப்பாடம் ஆகிடும். ஒவ்வொரு, அதாவது நம்ம அந்த சைவ உணவை உண்ணுவதற்கு முன்பு இந்த பாடலை எப்படி நம்ம திருவிளக்கு தீபம் ஏற்றும் போது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமசிவாயவே. 5 எழுத்து அந்த நாவுக்கரசருடைய தேவாரத்தை பாடுறோம் இல்லையா திருவிளக்கு தீபம் ஏற்றும் போது. சரி, அப்படி மனப்பாடம் இல்லாதவங்க 5 எழுத்தை சொல்லி சிவாய நம்ம சொல்லி திருவிளக்கு தீபம் ஏற்றுறோம் இல்லையா. அதுபோல் இதை காதில் கேட்டால் கூட ஒரு முறைக்கு பல முறை ஏன்னா ஒரு சிலர் படிக்கலை, எனக்கு படிப்பு இல்லை அப்படின்றவங்க இருப்பாங்க இல்லையா. ஒரு முறைக்கு பல முறை குழந்தைங்களை படிக்க சொல்லி அதை காதில் கேட்டாவே மனப்பாடம் ஆகிடும். பாருங்கள், ஒவ்வொரு பதமும் வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். தழங்கு அரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்கொள்ளாய். அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அதாவது அந்த மாணிக்க வாசகர் இந்த இந்த திருவாசகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது நின் அருள் அமுதத்தை வாரி வழங்கினாய் உடையானே விழுங்கினேன் ஆனால் விக்கினேன். அது என் விதிவசம்தான். தேன் போன்ற தண்ணீர் பருகுமாறு என்னை ஆட்கொண்டாய். அதாவது அதற்காகவே வருந்தும் நான் உன் அடைக்கலம். அதாவது இதில் என்ன, இவர் தெளிந்த தண்ணீராகிய என்று சொல்லுவார். அதாவது நம்ம சாப்பிடும்போது இக்கில் வருது இல்லையா நமக்கு, அப்படி சொன்னால் புரியும். கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு இக்கில் வருது இல்லையா, கொஞ்சம் வேகமாக சாப்பிடும்போது அதுதான் இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது. நமக்கு ஒரு இக்கில் வந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக சாப்பிடணுன்ற எண்ணம் நமக்கு வருது. வேகமாக சாப்பிட முடியாது இக்கில் வரும்போது. அங்கே என்ன புரியுது நமக்கு பாரு. விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையே என் விதியின்மையால். ஆமாம், சிவ வழிபாடு செய்யறதுக்கும் விதி இருந்தால் தான் ஆகும். எல்லா நாளையும் ஆகலையே.
கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. கற்றவர் மற்றவர். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை. அந்த முதல்வர் என்ன சொல்லுது? திருமுறையை கற்றவர்கள் கனியை விழுங்குவது போல. இந்த பருவ காலத்து பழங்கள், ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு பழம் காய்க்குது இல்லையா? இப்போ வாழைப்பழம் எப்பவுமே காய்க்குது, பழுக்குது. மா பலா அதெல்லாம் பருவ காலத்து பழங்கள். அப்படி ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு அதை விழுங்குவது. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை. அப்படின்னு அதிலிருந்தே புரியுது இல்லையா? கற்றவர் மற்றவர். பழையராம் தொண்டருக்கு எளியரே மிண்டருக்கு அரியரே. பழையராம் தொண்டர் யாரு? திரு ஞானசம்பந்தர், திரு நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர். இந்த திருமுறை ஆசிரியர்கள்லாம் அந்த இறையருள் பெற்றவர்கள். எப்படி நாவுக்கரசரை திங்களூரில் வாழ்ந்த அப்புயடிகள் குருவாக ஏற்றுக்கொண்டார் மானசீகமாக. இதுவரையும் குரு அவர் பார்க்கவே இல்லை. திருப்பணத்துக்கு ஐயா அப்படியே போயிருக்கலாம் நாவுக்கரசர். ஆனால் குரு தேடி வர்றார் திங்களூர். அந்த அப்புதறிகளை காணுவதற்கு குரு தேடி வர்றார் சீடரை நோக்கி. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் தானே? என்ன அழகா பாருங்க. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையே என் விதியின்மையார். அந்த விதி இருந்தாதான் அது கூட ஆகுது, இல்லைன்னா ஆகலை. பெரும்புலர் காலை முழுகி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இரவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே. திருநாவுக்கர் சுவாமிகள் இந்த பாடல் என்ன சொல்றாரு? பெரும்புலர் காலை முழுகி பித்தற்கு பத்தராகி. யார் பித்தர்? சிவபெருமான் பித்தர். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா சொல்றாரு இல்லையா சுந்தரர்? செய்த வேலையை மறுபடியும் செய்துங்கிறவர் யாரு? சிவபெருமானார். பண்டும் இன்றும் என்றும் மாற்றமே இல்லை. மாற்றமே இல்லை. பண்டும் இன்றும் என்றும். அது நேற்று ஆயிருக்கட்டும், இன்று ஆயிருக்கட்டும், நாளைக்கு ஆயிருக்கட்டும், பல கோடி வருடங்கள் ஆனாலும் சரி. பண்டும் இன்றும் என்றும் கருணைமா கடல். கருணைமா கடல். ஏன்னா முரண்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். கற்றுணர்ந்த ஞானிகள் சொல்றதை நம்ம கேட்கணும். ஏன்னா ஒரு கணக்கு ஆசிரியர்கிட்ட கணக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு அறிவியல் பற்றியோ வரலாறு பற்றியோ தெரிஞ்சுக்கணுமோ அந்த ஆசிரியர் நமக்கு சரியான புள்ளி விவரத்தை கொடுப்பாரா? கணக்கு ஆசிரியருக்கு கணக்கு தான் தெரியும். ஆனால் அகில உலகத்துக்கும் விழா தலைவர் நம்ம தலைவர் சிவபெருமானார். விழா தலைவர், கீழே விழமாட்டார். எத்தனை எத்தனை பன்னால் உனை பணிந்து ஏத்தும் பழ அடியாருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தே நோய்க்கு விருந்தா. திருமுறை சொல்லுது இல்லையா? காலம் போச்சு. பன்னால் உனை பணிந்து ஏத்தும் பழ அடியாருடன் கூடாது. யார் பழ அடியார்கள்? நம்மெல்லாம் புது அடியார்கள். ஆனா திருமுறை ஆசிரியர்கள் பழ அடியார்கள் தானே. பன்னால் உனை பணிந்து ஏத்தும் பழ அடியாருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தா. நோய்க்கு விருந்தா நம்ம ஆகலாமா? ஆகக்கூடாது. அதான் திருமுறை நமக்கு சொல்லுவது. எத்தனை எத்தனை அருமைப்பாடுடையது.
தத்தையங்கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அக்கிலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அமருலகம் அளிக்கும் நின்றன் பெருமை பித்தென்று ஒருகால் பேசுவரேனும் பிழைத்தவை பொருட்தருள் செய்யும் கைத்தளம் அடியேன் கங்கை கொண்ட சோலே சரத்தானே. ஏன்னா இந்த பாடலில் இருக்கிற பொருளை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். திருமுறை பாடல் என்பது அந்த மூலத்தை மட்டும் படிச்சுட்டா பாடிட்டா எல்லாருக்கும் புரியுமா? அதுக்கு விளக்கம் சொல்கிறதுல கேட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை கவனிக்கணும். பாருங்க என்ன அழகா, தத்தையங்கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு, 100 பெருக்கல் 1000 லட்சம். சாமி மேலே லட்சத்தில் 1 வச்சா போதுமா அன்பு? நம்மலாம் 100க்கு 1ன்னு சொல்லுவோம், இல்லை 1000ல் 1ன்னு சொல்லுவோம். இப்போ அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்து ஞானசம்பந்தர் சொல்றாரு. கையிலையும் 5 விரல் தான், கால்லையும் 5 விரல் தான். நம்ம அம்மா வயிற்றில் வளரும் போதே ஏன் 7, 8, 10, 12 சாமி படைக்கலாம் தானே. இந்த கையை வீசி அப்படி நடக்கிறோம்னா இந்த 5 விரலை நம்ம கண்ணில் காணுகிறோம். 5 எழுத்து நினைவுக்கு வர்றதுக்கு தான் 5 விரலை சுவாமி படைக்கிறார். இந்த ஞானசம்பந்தர் சொல்றாயிட்ட அங்கையில் ஐவிரல் 5 எழுத்து. எதை பேசினாலும் முதலும் முடியுமா திருமுறையா அமையணும். இப்போ ஐயா சின்ன வயது என்ன அழகா சொன்னார் பாரு ராஜராஜ சோழனை பற்றி. ஏன்னா பல பேருடைய எண்ணங்கள் அமையணும். இப்போ நேற்றைய தினம் ராஜராஜ சோழனுக்கு அந்த விழா எடுத்ததை பற்றி அழகாக சொன்னார் நம்ம அந்த இளைஞர் குழு நம்ம சீனு ஐயா. ஏன் இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணணும்? ஏன்னா ஒரு குளத்தில் ஒரு குளம் இருக்குது, கோயில் குளம். அந்த குளத்தில் நீர் குறைஞ்சா, கோடை காலத்தில் நீர் குறைஞ்சா அந்த மீனுங்கள்லாம் வேண்டுது. சாமி இடம் பத்தலை எங்களுக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு, சின்ன குட்டை மாதிரி ஆகி போச்சு, எங்களுக்கு முடியல, மழை வேணும்னு கேட்குது. கோடை கால மழை, குளம் நிரம்பி போகுது. தாமரைப்பூ அடிலிக்கிற தாமரைப்பூலாம் மேலே வந்துடுது. ஒரு நாள் இரவு மழை பெஞ்சு அது எப்படி தான் வந்ததோ, நம்ம மாப்பிள்ளை சம்பா மடுகு முழுகி சம்பா எப்படி உயரமாக வருது, அதுபோல் அந்த தாமரைப்பூ அந்த குளத்தில் கால் பாகமாக இருக்கிற அந்த குளத்தில் தண்ணி ஒரு நாள் இரவு மழை குளம் நிரம்பி போகுது. அது எப்படி தான் வருது அந்த உயரத்துக்கு? அந்த கொடிங்க தாமரைப்பூனுடைய கொடிங்க, அதான் இயற்கை, கடவுளுடைய படைப்பு வளர்ச்சி. எத்தனை அந்த மீன் கேட்குது தண்ணி அதிகமாக வேணும் குளத்தில் அப்படின்னு சொல்லி மழை பெய்யுது. அதுபோல் நம்ம இந்த ராஜராஜ சோழன் இந்த திருமுறையெல்லாம் வெளியே வந்ததுன்னா யாருனால வந்தது? பேரரசு. இப்போ தஞ்சையில் அந்த இப்போ தில்லையில் அந்த விழா நடந்ததுன்னாக்கா எப்படிப்பட்ட விழா? பல அடியார்கள் ஒன்று சேர்ந்து நல்ல செயல்பாட்டுக்கு துணையாய் நிற்க வேண்டும், துணையாய் நிற்க வேண்டும். ஏன்னா நம்முடைய செயல்பாடுகள் சாதாரண கிராமத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? திருடு குடியாகாது, தவிடு களியாகாது பழமொழி சொல்லுவாங்க. பெரியவங்களாம் தெரியும், இப்போ குழந்தைங்களாம் நம்ம சொல்ல மறந்துட்டோம். எப்படி? திருடு குடியாகாது, தவிடு களியாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. தவிடுன்னா என்ன? நம்ம நெல் அரிசி ஆகும்போது அந்த உமி தவிடு வெளியே வரும். அந்த அல்லர் மிஷின் சல்லர் மிஷின் சொல்கிறாங்க இல்லையா, அந்த தவிடு நம்ம பசுமாட்டுக்கு வச்சா நல்லது, உமி வைக்க முடியாது. தவிடுன்னா அந்த அரிசியினுடைய மேல் பாகமும் அந்த சிறிய சிறிய துகள்கள், அந்த உமியினுடைய துகள்கள், அது பசுமாட்டுக்கு வச்சா நல்லதுன்னு வைப்பாங்க, தவிடு வைப்பாங்க. அந்த புளிச்ச தண்ணிங்கோட தவிடு, அதில் புண்ணாக்கு போடுறவங்க புண்ணாக்கு போடுவாங்க, இல்லை தவிடு அந்த புளிச்ச தண்ணி மட்டும் வைப்பாங்க. திருடு குடியாகாது, தவிடு களியாகாது அப்படின்னு ஒரு பழமொழி.
ஏன் அப்படி அதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்க சொன்னாங்கன்னா, பெரிய பெரிய திருமுறை பாட்டெல்லாம் பாடினா அதை கேட்குற அளவுக்கு பொறுமை இருக்குமோ இருக்காதோ? ஏன்னா நம்ம ரொம்ப வேலைக்காரங்க இல்லையா, ரொம்ப நீட்டாக சொன்னாக்கா அதை கேட்குற அளவுக்கு பொறுமை இல்லையே. பாருங்க, நாவுக்கரசர் அழகா சொல்றார், கல்லனேன் கள்ள தொண்டனாய் காலத்தை கடித்து போக்கி தெல்லியே நாகி நின்று தேடினேன் நாடி கண்டே உள்குவார் உள்கிற்கெல்லாம் உடனிருந்து அரிது என்று அறிந்து வெல்கினேன் வெல்கி நானும் விழாயிரை சிரித்திட்டேனே. விழா எலும்பு வலிக்கிற மாதிரி சிரிச்சாரா நாவுக்கரசர். இந்த பாட்டை சொல்றாரு. எவ்வளவு பெரிய குறைபாடு ஆச்சு. அக்கா பேச கேட்காத போனார் அமர்கள் சமர்களத்தில். என்ன பண்ணாங்க? கொடிய நஞ்சு கொண்ட நாகப்பாம்பு, மதம் பிடித்த யானை, சுண்ணாம்பு, கல்லை கட்டி கடலில் போட்டார்கள். கரை ஏற விட்ட குப்பத்தில் கரை ஏறி விட்டு வந்தாரே நாவரசர். எத்தனை எத்தனை அந்த அமர்கள் சமர்கள் செய்த ஒரு செய்யக்கூடாத செயல்பாடுகள். நாவுக்கரசருடைய செயல்பாடு என்ன? அத்தனை காலம் அவர் தேவைப்பட்டாரு, அதுக்கு பிறகு தேவையில்லையா? அவரு கல்லை கட்டி கடலில் போட்டு வருதா? ஏன்னா நமக்கு திருமுறை தான் நமக்கு எல்லாத்துக்கும் உதாரணங்கள். திரு ஞானசம்பந்தர் அடியார் கூட்டத்தோடு வர்றாரு. காரைக்கால் பக்கத்தில் பரிகாசம் செய்கிறார்கள். இந்த தெளிச்சேரி நம்ம தருமபுரம் பக்கம். புத்தர் சமன் கழுகையர் பொய்கோளார் சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரடிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே. என்ன ஆச்சு? சீர்காழியில் பாடிய பாடல் சம்பந்த சரணாலயர் எடுத்து பாடுறாரு. அதை யாரு? ஓலைச்சுவடியில் பதிவு செய்பவர். இப்பெல்லாம் நமக்கு வந்து எல்லாமே வந்து நோட்டு புத்தகம் வந்துச்சு, அலைபேசி வந்துடுச்சு, எல்லாம் பதிவு ஆகுது, எல்லாம் செய்யுது. அந்த திருமுறை பாட்டு குழந்தை பாடுதுன்னா அந்த எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் பதிவு செய்தார்கள். இப்பெல்லாம் விளக்க உரை எழுத்துக்கெல்லாம் இல்லை. ஓலைச்சுவடியில் மூலம் எழுதுறதுக்கே எவ்வளோ சிரமம் இருக்கும். 2 வரி 4 வரி. அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதுனா அந்த அதுக்கு ஓலை பண ஓலை எவ்வளோ தேவைப்படும்? அத்தனை அத்தனை சிறப்புடையது. அத்தனை தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அமருலகம் அளிக்கும் நின்றன் பெருமை. சாமி பெருமையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும், மறுபடியும் நினைச்சு பார்க்கணும். இந்த அளவுக்கு சாமி நம்மளை ஆட்கொள்ளுகிறார், ஆடுகிறாரு. நம்ம ஓட்ட சட்டி தான், இந்த ஓட்ட சட்டியை ஒண்டிச்சு வச்சு ஆடுகிறாரு. நம்மள நெத்தில திருநீர் பூசுறமே. எத்தனை கொடுப்பன கங்காரன் பூசும் கவச திருநீர்க்கை மங்காம பூசணுமே. எத்தனை சிறப்பு. நீங்க குழந்தைங்கள்லாம் பாருங்க, என்ன அழகா திருநீர், ருத்ராக்கம், 5 எழுத்தை சொல்லுவது, சிவ சின்னங்கள், சைவத்தினுடைய சிறப்பு. எத்தனை இந்த குறைபாடெல்லாம் நீங்கிறதுக்கு தானே திருமுறை. நிறைபாடு மேலும் மேலும் வளரணும், குறைபாடு நீங்கணும். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீரவே. பதமா பேசினா மணிக்கணக்கா பேசலாம். வாழ்க அந்தனர். அந்தனர் என்றால் யார்? அறவோர்கள் அந்தனர்கள். திரு ஞானசம்பந்தர் உடன் மதங்க சூடாமணியாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் உடன் சென்று இசையமைத்தார்கள். பாருங்க, சிவபோதகன வாத்தியம், தோல் இசை, துளை இசை, தாளை இசை, நரம்பிசை, கண்டை இசை இசைக்கிறோம் இல்லையா? அப்ப ஞானசம்பந்த குழந்தை திருமுறையை பாடுதுன்னா இசையமைத்தார்கள். கணவன் மனைவியாக வந்து மதங்க சோழாமணியாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும்
இசையமைத்தார்களே, குழந்தை பாடுது, அதுக்கு இசை வேணும் இல்லையா? இப்போ ஒரு சில இடத்துல குறைபாடும் இருக்கும், நம்ம அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். சேஞ்சரூரில் வாழ்ந்த சண்டீசர் பாருங்க, சண்டீசர் நம்ம பிள்ளையாருக்கு பக்கத்தில், விநாயகப் பெருமானுக்கு பக்கத்தில் சண்டீசர், சேஞ்சலூரில் அம்மாவுடைய பக்குவம் ஒரு பக்குவம், அப்பாவுடைய பக்குவம் ஒரு பக்குவம். பிள்ளையை பெற்று பெருமை அடையும்படியான தவம் செய்தவர் அம்மா. யாரே? சண்டீஸ்வரன் நாயனுடைய அம்மா வந்து பவித்ரை. அந்த அளவுக்கு புண்ணியம். ஆனால் அவங்க அப்பாவுக்கு இல்லையே, எச்சத்தனுக்கு இல்லையே. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மணலெல்லாம், ஆற்று மணலை, ஈர மணல் நல்லா கோபுரமாக ஆக்கிட்டு நல்லா அமுச்சிடுவாங்க. அமுச்சிட்டு எரி நோண்டுற மாதிரி நோண்டுவாங்க, விரல கையில் நோண்டி 4 கோபுர வாயில். நம்ம சிவத்தலத்தில் முன்னவனாரின் திருக்கோயிலுக்கு 4 கோபுர வாயில் இருக்குது இல்லையா? அதுபோல் இங்கே கை விட்டு நோன்னா அந்த பக்கம், அங்கே கை விட்டோன்னா இந்த பக்கம் வந்துடும். 4 வாஸ்படி வந்துடும், கோபுர வாஸ்படி அந்த மணலில் குழந்தைங்க விளையாடுவாங்க. அதுபோல் சண்டீஸ்வரர் வந்து அந்த ஆற்று மணலில் சிவலிங்கமாக செய்து அந்த பசுமாட்டுடைய பால், இவர் மேய்க்கிற அந்த மேய்ச்சலுக்கு அதிகப்படியான அளவுக்கு அது பால் தருது. இந்த பசுமாடுகள் எப்படி மூலன் திருமூலர் வந்து மாடு மேய்ச்சாரு, அதுபோல் அந்த சண்டீஸ்வரர் மாடு மேய்க்கும் போது தேவைக்கும் இன்னும் அதிகமாக பால் கறந்தது. பசுமாடுகள் கன்றுக்குட்டிக்கு உண்ண முடியல. அந்த பசுமாட்டு கன்றுக்குட்டி வயிறு நிறைஞ்சு போனால் கூட அது மாதிரி சுரக்குது பால். அந்த பாலை கொண்டு வந்து சிவபூஜை செய்கிறார் சண்டீசர். அந்த பாலை காலில் எட்டி வச்சாப்புல சண்டீஸ்வரருடைய அப்பா மழு ஆயுதம் போட்டார். ஒரு கோடு கொம்புல் தான், மாடு மேய்க்கிற கொம்புல் தான் இவர் போட்டார். அது மழு ஆயுதமாக மாறி எச்சதத்தனுக்கு. ஏன்னா குற்றம் செய்து விட்ட பிறகு தண்டனை மூலம் திருத்த முயல்கிறது நம்முடைய சமுதாய சட்டம். ஆனால் குற்றம் செய்யாமலேயே வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம்முடைய திருமுறைகள் பெரிதும் பயன்படுகின்றன. எத்தனை 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 இதெல்லாம் வந்து நம்ம திருமுறையை தொட்டு அதை வந்து மறுபடியும் படித்து பார்க்கும்போது தான் அதனுடைய ஆழம் புரியுது. எத்தனை ஒரே ஒரு எழுத்து மாற்ற முடியாது, ஒரு பதத்தை மாற்ற முடியாது, ஒரு வரியை மாற்ற முடியாது. அத்தனை எத்தனை ஒரு திருக்குறள் எடுத்துக்கோ, திருமுறையை எடுத்துக்கோ, எத்தனை எத்தனை பொருள் பொதிந்தது. இதெல்லாம் நம்ம மறுபடியும் வந்து படித்து பார்த்து அந்த சுவையை நல்லா உணரணும் இல்லையா? அதெல்லாம் நம்ம பெரியவங்கள்லாம் வந்து நல்ல ஒரு செயல்பாடுலாம். நம்ம சுந்தரர் திருப்பாட்டை சொல்லுவார், பொய்மையாளரை புகழ்ந்து பாடாதே எந்தை புகழோர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும். சோறுன்னா நம்ம உண்ணுவதற்கு உண்டான சோறு, கூரை என்றால் துணி. துணி பஞ்சம் வராது, பசி இல்லாமல் சாப்பிடலாம். யாரு? சுந்தரர் சொல்றாயிட்ட. பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழோர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும். இம்மையே என்றால் இந்த பிறப்பிலேயே கிடைக்கும். எத்தனை எத்தனை ஒரு 100 வருடத்துக்கு முன்பு நம்ம நாட்டிலேயே பசி பட்டினி பஞ்சம். ஆங்கிலேய அரசு ஆண்ட காலத்தில் நம்ம பெரியவங்கெல்லாம் கேட்டு பாருங்க. வறுமை 30 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது வறுமை இப்போ 130 கோடி. சாப்பாட்டுக்கு ஒன்றும் கருப்பு இல்லையே. அத்தனை விளையுது, அதே மண்ணு தானே, அத்தனை விளையுது அந்த சைவ உணவுப் பொருட்கள். பொய்மையாளரை புகழ்ந்து பாடாதே எந்தை புகழோர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாரும் ஐயுறவில்லையே. ஒன்று இதுக்காக வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. எத்தனை எத்தனை அந்த திருமுறையில் இருக்கிற ஒரு பொருளெல்லாம் வந்து நல்ல செயல்பாட்டெல்லாம் நம்ம வந்து நடைமுறை கொண்டு வரணும். ஏன்னா முழு பலன் கிடைக்கணும் நமக்கு. வாரத்தில் 7 நாளும், மாதத்தில் 30 நாளும், வருடத்தில் 365 நாளும் சைவ உணவு மேற்கொண்டால், நாம் உண்ணும் உணவு சைவ உணவாக ஆனால் முழு பலன். திருமுறை சொல்லுது, திருமுறை சொல்லுது. எத்தனை எத்தனை
ஏன்னா புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. புலி சாப்பிட்ற உணவே வேற. ஆனால் அந்த புலிக்கு கூட ஒரு தன்மை உண்டு. 2 தலை 1 வால் கொண்ட பசுமாட்டை சாப்பிடாது. அது என்ன 2 தலை 1 வால்? பசுமாடு கன்று ஈனுது இல்லையா, 2 திங்களாய் அங்கமேலாம் வந்து பெற்று 10 மாதம் கரு விட்டு அந்த பசுமாடு குட்டி போடுது. முதலில் வெளிவருவது அந்த தாயினுடைய உடலிலிருந்து வெளிவருவது தலை. பசுமாட்டுக்கு ஒரு தலை, கண்ணுக்குட்டிக்கு ஒரு தலை. பசுமாட்டுக்கு ஒரு வால், ஆனால் கண்ணுக்குட்டி வால் உள்ளவே இருக்குது. அது பிரசவம் ஆகும்போது புலி பார்க்குது, பசியாக இருக்கிற புலி பார்க்குது. அது அருகம்பில்லு மேயுமா? மேயாது. பசியாக இருந்தால் கூட புலி சாப்பிட்ற உணவு அது. ஆனால் 2 தலை இது பசுமாடு குட்டி போடும்போது இன்னும் குட்டி போட்டு ஆகலை, ஆனால் தலை மட்டும்தான் வெளியே இந்த பூ உலகில் வெளியே தெரியுது. இதை அந்த புலி பார்த்தா கூட அது சாப்பிடாது. அதுக்கும் சாமி அந்த சக்தியை அந்த ஒரு அறிவை கொடுத்து வச்சுக்கார். 2 தலை, பசுமாட்டுக்கு ஒரு தலை, கண்ணுக்குட்டிக்கு ஒரு தலை. பசுமாட்டுக்கு ஒரு வால், கண்ணுக்குட்டி வால் உள்ளவே இருக்குது. சாப்பிடாது, புலி சாப்பிடாது. எத்தனை அந்த இயற்கையினுடைய செயல்பாடு. அதெல்லாம் நம்ம நல்ல ஆழமாக கவனிக்கணும். எதையோ செய்யறோம், எதையோ பேசுகிறோம். ஒரு குருவி கூண்டு நம்மளால் செய்ய முடியுமா? ஆகலையே. இந்த பனை மரத்தில், ஈச மரத்தில் குருவி கூண்டு கட்டும். 2 அறைகள் கொண்ட குருவி கூண்டு. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த செல்லு புத்து கரையிலையே, மண்ணு தானே அது. செங்கல் சோளை போடுறவங்க கொஞ்சம் ஏமாந்தாக்கா மழை பெஞ்சு சதுரமாகி போகுது, களிமண்ணா போடுது செங்கல் அர்த்ததெல்லாம். அந்த சுடுமண் பழகிய ஆக்கலைன்னாக்கா நெருப்பு இட்டு சுடும்போது தான் அது மயில் நெஞ்சா பரவாயில்லை. பச்சை செங்கல் கரைஞ்சி போகுது. ஆனால் புத்து மண் பாருங்க, அந்த செல் புத்து கரையாது, மழை எவ்வளோ பெஞ்சாலும். இயற்கையினுடைய தன்மை இதெல்லாம் நம்ம மறுபடியும் நம்ம மனசில் அசை போட்டு நல்ல செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். நமக்கு புரியுது எது நல்லது. எல்லையை தாண்டும் போது சைவ உணவை கொண்டு வந்தாக்கா நல்லது. அதை கொண்டு வந்தால் கெட்டியாக பிடிச்சிக்கும். புரியுது இல்லையா? அதான் சைவ உணவை மேற்கொண்டு வாரத்தில் 7 நாளும், மாதத்தில் 30 நாளும், வருடத்தில் 365 நாளும் நம்முடைய வாழ்நாள் முழுமைக்கும் அந்த சைவ உணவை மேற்கொண்டு நலம் பெற பெறுவோம். இமையோ நாயகனே இறைவா என் இடத்துறையே, கமையார் கருணையினாய் தருமா முகில்போல் விடற்றாய், உமையோ குருடையாய் உருவே திருக்காலத்தியுள் அமைவே உன்னை அல்லால் அறிந்தேற்ற மாற்றே. சிவம் கிருஷ்ணம்பலம் எல்லையம்பலம்.